ஐயா வணக்கம். என் பேர் சம்பந்தம். இங்க சில விஷயங்கள் பேசினாங்க. இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு எங்கள் நாட்டுக்கு வந்து விடுங்க ஐயா, நீங்க வந்துருங்க அப்படின்னு மௌலானா அபுல் கலாம் ஆசாத்தை வேண்டி வேண்டி கூப்பிட்டாங்க. சொல்லுங்க, அழகா சொல்லுங்க. ஆனால் உண்மையான தேசபக்தரான அவர், நான் வரமாட்டேன், நான் பிறந்தது வளர்ந்தது நாளைக்கு மறிய போவதும் இந்த நாட்டில் தான் இருக்க வேண்டும் என்று சொன்ன ஒரே ஒரு முஸ்லீம் மட்டும் இல்ல, முஸ்லீம் மக்களின் பிரதிநிதி நான் என்று சொன்னார். அதே போல இரண்டாவது ஒரு விஷயம், இந்திய அரசியல் நிர்ணய சபையில் இந்திதான் இந்தியாவின் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்று சொன்ன போது இந்தியாவின் ஆட்சி மொழியாக இருக்கக்கூடிய ஒரு தகுதி ஒரு மொழி இருக்கிறது என்று சொன்னால் அது எங்கள் தமிழ் தான் என்று சொன்னார். இரண்டு முஸ்லீம் தான், ஆனா இரண்டு பேரும் என்ன சொன்னார்கள்? இந்த நாடு தான் என்னுடைய நாடு, இந்த மொழி என்னுடைய மொழி என்று சொன்னார்கள். ஆகவே நாம் முஸ்லீம்களை வந்து பிரித்து பார்க்க கூடாது. இப்போ இங்க சொன்னாங்க மூணு பேர் வந்து முஸ்லீம் அல்லாதவங்களால் தேவையில்லை. நாங்கள் வந்து இந்து, நான் என்னை ஒரு இந்து என்று நான் சொல்வது இல்லை. நான் ஒரு முஸ்லீமும் அல்ல, நான் ஒரு கிறிஸ்தவனும் அல்ல. சொல்ல போனா நான் ஒரு மனிதன். மனிதன் வந்து மனிதாபிமானம் உள்ளவன் மனிதன். ஒரு மனிதனுக்கு மதம் தேவையில்லை. அதே ஒரு விஷயம். அதே போல இந்தியாவை இந்த இரண்டாக பிரிக்க வேண்டும் என்று சொன்ன போது அது பிரிக்க வேண்டும் என்று முதல் குரல் கொடுத்தவர் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார். யார் அவர்? இந்து, இந்தியாவை தாய்நாடாக கொண்டவர். அவர் ஏன் சொன்னார்? தந்தை பெரியார் அவர்கள் அதுக்காக ஒரு காரணத்தை சொன்னார். அவர் ஏன் சொன்னார் தெரியுமா? முஸ்லிம்கள்லாம் இங்கே இருந்தா, முஸ்லிம்கள் இந்த நாட்டில் இருந்தா நமக்கு வர வேண்டிய உத்தியோகங்களையும் மற்ற சிலையும் அவங்க பற்றிக்குவாங்க. ஆக அவங்கள துரத்தி விட்டுடியா, நாம அனுபவிச்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக முழுக்க பார்ப்பன எண்ணத்தின் சுயநலத்துக்காக அந்த பார்ப்பனத்தில் அது தேச துரோகமாக இருந்தாலும் கூட அதை ஏற்றுக்கிட்டாங்க. ஆனா இந்த நாட்டு மக்கள், இந்த நாட்டு பக்கத்துல அவரை தியாகின்னு சொல்றோம். இந்த நாட்டுக்காக பாடுபட்ட முஸ்லிம்களை மறந்துடுறாங்க. இது என்னுடைய சொன்ன கருத்து. கேள்வி இல்லை. ஐயா அழகான கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அதனால ஒரு மனக்குறை ஒன்று வச்சுட்டாங்க. இதுல இந்த 3 வரைய முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு ஒதுக்கணும் இல்லையா, அது வந்து அவங்களை புண்படுத்திருக்கேன். பாரபட்ச மாதிரி தெரியுது இல்லையா? 3 வரி 3 லைன் வந்து முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு வச்சுக்கிறங்க, 10 முஸ்லீம்கள் உட்காருங்கன்னு ஒரு அறிவிப்பு செஞ்சோம். அது எதுக்கு செஞ்சோம்னா பாரபட்சத்துக்கு இல்லை, கேள்வி கேட்கிற அந்த உரிமையை வந்து முஸ்லீம்கள் எங்களை எப்போ பார்த்தாலும் பார்த்து கேட்டுக்கிடுவாங்க. இந்த பொது சிவில் சட்டம் மாதிரியான சந்தேகங்களை வந்து எங்களை வீட்டில் வந்து பார்க்கலாம், ஆஃபீஸில் பார்க்கலாம், எங்களை பள்ளிவாசலில் பார்க்கலாம், எங்கள் அறிஞர்களை எங்கள் தலைவர்களை சந்தித்து கேட்க அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு இல்லாதனால கேள்வி கேட்குற வாய்ப்பு அவங்களுக்கு மட்டும் கொடுக்குவோமேங்கிறது தான் சொன்னோம். அதில் ஃப்ரெண்டில் இருந்தால் தான் வீடியோவில் கவரேஜ் ஆகும். நீங்கள் பின்னாடி உட்காந்து கேட்டீங்கன்னு சொன்னால் கேமராவை தூக்கிட்டு அவர் அங்கே வரணும். அதுக்காகத்தான் முன்னாடி உள்ளவங்களை மட்டும் நம்ம கேள்வி கேட்க அனுமதிக்கிறோம். அதனால முதல் 3 ரோ விட்டுருங்க. அதுக்கு தான் சொன்னமே தவிர பாரபட்சமாக அந்த வித்தியாசப்படுத்துறதுக்கு இல்லை. கொஸ்டின் தர்ற அந்த உரிமை விருந்தினர்கள் என்ற அடிப்படையில் உங்களை கண்ணியப்படுத்தி நாங்கள் அப்படி பின்னுக்கு நம்ம ஒரு நானே என் வீட்டில் கல்யாணம் விருந்து வைக்கிறேன், நான் முதல் சாப்பிடுவேனா? வர்றவங்களுக்கு தான் சாப்பிட கொடுப்பேன். அது வந்து பாரபட்சம் எடுத்துக்கிற கூடாது. அது வந்து ஒரு பண்பாடு, நம்ம மதிக்கணுங்கிறதுக்காக வேண்டி. அதனால உங்க விருந்தினர்கள் நீங்க கேள்வி கேட்கணும், நாங்க அதுக்கு பதில் சொல்லணும். முன்னாடி இருந்தா தான் அந்த ரிசீவ் ஒழுங்கா பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு நோக்கம் தானே தவிர அது கெட்ட எண்ணம் கிடையாது. இருந்தாலும் உங்க பரந்த எண்ணத்தை நல்ல எண்ணத்தில் அந்த கருத்தை வெளிப்படுத்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம்.